காட்டிலே, மேட்டிலே, வயலிலே, தோட்டத்திலே, வீட்டின் உச்சியிலே இருந்த மின்கம்பங்களை எல்லாம் அகற்றி எடுத்து விட்டு ஒரே ரோட்டிலே, முன்னெல்லாம் ஹெச்டி லைன் ஒரு பக்கம், எல்டி லைன் ஒரு பக்கம் போகும், அதையெல்லாம் இன்றைக்கு உயரமான கனமான போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்ல ஒரே போஸ்ட்லேயே எல்டி லைன், ஹெச்டி லைனை கொண்டு வந்து வரலாறு படைத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 570 கோடியில் 5 ஆறுகளை கடல் நீர் உள்ளே வராமல், அதே போல நன்னீர் கடலுக்கு போகாமல் தடுக்கிற பணியை செய்து கொடுத்து, ஷட்டர்களை எல்லாம் உடைத்தெடுத்து புதிதாக கட்டி கொடுத்து, அங்கே ஆற்று கரையோரத்தில் குடியிருந்தவர்களை எல்லாம் மறுகுடியமர்வு, ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 லட்சம் கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்து சிறப்பு செய்தவர் எடப்பாடியார் அவர்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். நாகூருக்கு வந்தார். அங்கே குளத்தில் கரைகள் உடைந்து விட்டது, காங்கிரீட் சுவர்கள் விழுந்து விட்டது என்று சொன்னார்கள். சம்பவ இடத்தை பார்த்தார். அப்பொழுதே 4.5 கோடிக்கு தேவையான நிதி உதவிக்கு ஆணையிட்டார். அதே மாதத்திலே டெண்டர் வைத்தார். அடுத்த மாதத்திலே கட்டி முடித்தார். மதம் பார்க்காமல் எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்லுகிற கட்சியினுடைய தலைவராக எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எனது வெற்றிக்காக இரவு பகல் பார்க்காமல் உழைத்து வாக்களித்து 3ஆம் முறையாக என்னை இந்த பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ள கழக நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், வேதாரண்யம் தொகுதி மக்களுக்கும் என் நன்றியை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவையிலே இல்லை, இருந்தாலும் அவரை பற்றி நான் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்திற்கு பேரவைத் தலைவர் அவர்கள் 2 பேட்டரி கார்கள் அவருடைய சொந்த நிதியில இருந்து கொடுத்து அங்கே வருகிற வயது முதிர்ந்தவர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு, நோயாளிகள் அதுபோல நடக்க முடியாதவர்களுக்கெல்லாம் உதவுகிற வகையில் சொந்த நிதியிலிருந்து 2 பேட்டரி கார்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் பக்கத்து ஊருக்கார, அந்த வகையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு அம்மாவின் ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கினார்கள். இந்த அரசு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கவில்லை. அடிக்கடி மின்வெட்டு, விவசாயிகளுக்கு தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கிட வேண்டும். 65,000 விவசாயிகள் தட்கல் முறையில் மின் இணைப்பு பெற பணம் கட்டியிருக்கிறார்கள். நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உடன் மின் இணைப்பு வழங்கிட வேண்டும். டெல்டா மாவட்டத்தில் நிலத்தடி நீரை, கிணற்று நீரை பயன்படுத்தி குறுவை 2.5 லட்சம் ஏக்கரில் பயிரிட்டார்கள். இதில் 1 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பயிர் கருகிவிட்டது. ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கவில்லை. மழையும் பொய்த்து போனது. வறட்சியால் நிலத்தடி நீர் ஆழத்திலே போய்விட்டது. அடிக்கடி மின்வெட்டு, மும்முனை மின்சாரம் கொடுக்கவில்லை. எனவே கருகிய 1 லட்சம் ஏக்கர் குறுவை பயிருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மின்கட்டணம் கணக்கில்லாமல் கூடியுள்ளது. எந்த அடிப்படையில் மின்கட்டணம் நிர்ணயம் செய்கிறீர்கள் என்றே தெரியவில்லை. வீட்டு மின் இணைப்பு கட்டணம் மாதம் கணக்கிடப்படும் என்றீர்கள். இதுவரை 2 மாதத்திற்கு ஒரு முறைதான் கணக்கிடப்படுகிறது. எப்போது முதல் தொடங்க போகிறீர்கள்? அனைத்து மின் இணைப்புகளுக்குமே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என பத்திரிகையில் செய்திகள் வந்தது. எப்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போகிறீர்கள்? இதன் பயன் என்ன? மின்துறையில் பல நிலைகளில் பணியிடம் காலியாக உள்ளது. எப்போது பணியிடங்கள் நிரப்பப்படும்? தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் கடும் வறட்சி, குடிக்க தண்ணீருக்கு பஞ்சம், ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. மக்கள் குளிக்க வெகு தொலைவுக்கு தண்ணீரை தேடி போகிறார்கள். எனது வேதாரண்யம் தொகுதியில் சவுக்கு, மா, தென்னை மரங்கள் பயன் தரும் விவசாய பயிர்கள் கருகிவிட்டது. தாவேக அரசு தக்க இழப்பீடு வழங்க வேண்டும். எப்போது மேட்டூர் அணையை திறக்கப் போகிறீர்கள்? சொல்லுங்கள். காலதாமதம் ஆகும் என்றால் மக்களுக்கு, கால்நடைகளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள். காலதாமதம் செய்யாமல் கொடுங்கள். அவசரம், இது அவசியம். குறுவை இல்லை, சம்பா சாகுபடிக்கு காலத்தோடு தண்ணீர் திறக்க வேண்டும். காலதாமதம் ஆக சம்பா பயிரும் வடகிழக்கு பருவமழையால் சேதமடையும். விவசாயிகளுக்கு, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்தியாவிலேயே தமிழகத்தை அனைத்து துறையிலும் முதலிடத்திற்கு வளர்த்தெடுத்தவர்கள் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் 1972ஆம் ஆண்டு
இனாம் எஸ்டேட்டுகள் இனாம் ஒழிப்பு ரைத்து வாரியாக மாற்றுதல் திருத்த சட்ட முன்வடிவு சட்டப்பேரவை சட்ட முன்வடிவு எண் 18/1972 நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் முன்மொழிந்தவர் எங்களுடைய வணக்கத்திற்குரிய திரு ஏ கே சுப்பையா அவர்கள். ஆதரித்து பேசியவர்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு கே ஏ வகாப் அவர்கள், திரு மணலி சி கந்தசாமி அவர்கள், திரு கோவை செழியன் அவர்கள், திரு ஜே ஜேம்ஸ் அவர்கள், திரு கே தங்கமணி அவர்கள், கொள்கை ரீதியாக அன்றைக்கு அமைச்சராக இருந்த மாண்புமிகு அமைச்சர் பாவு சண்முகம் அவர்கள், எங்களுக்கு அதிகாரிகள் அரசு அலுவலகத்திலிருந்து கருத்துரை வரவில்லை என்பதால் இப்போதைக்கு எங்களால் அறிவிக்க முடியாமல் இருக்கிறது, ஆனால் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். அவருடைய பதிலுக்கு பின்னர் திரு ஏ கே சுப்பையா அவர்கள் தனது தீர்மானத்தை திரும்ப பெற்றிருக்கிறார். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, முதல் 1972 வரை 14 இனாம் முறைப்படுத்தும் சட்டங்களும் பின்னர் இனாம் ஒழிப்பு சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு உழுது கொண்டிருந்த உழவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.